ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் கொடையோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நோட் ஜேஎஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் பற்றி எல்லாமே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐல் டெல் யூ வாட் த ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஆர். ஸோ இந்த ப்ரீ ரெக்வசிட் உங்களுக்கு தெரியலன்னா முதல்ல அதை படிச்சுட்டு வாங்க. டோன்ட் வேஸ்ட் யர் டைம். அப்சல்யூட்லி நெசசரி, கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அப்படின்னு இருக்கிறது என்னன்னா, யூ ஹாவ் டு நோ HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஆர்டரில் இதை முதல்ல படிச்சிருங்க. அது மூணும் தெரியல அப்படின்னா Node.js ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க முதல்ல HTML, CSS அண்ட் JavaScript படிச்சுட்டு அதுக்கப்புறம் Node.js ஸ்டார்ட் பண்ணுங்க. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு JavaScript மட்டும் தெரிஞ்சாலே நீங்க Node.js ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஐ வுட் பர்சனலி ரெக்கமெண்ட் நீங்க வந்து HTML, CSSயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் JavaScript படிச்சுட்டே வந்து வாங்க. ஸோ இது வந்து அப்சல்யூட் மினிமம். இதுதான் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் படிச்சாதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் நான் பர்சனலாக என்ன சொல்றேன் அப்படின்னா, HTML, CSS, JavaScript அண்ட் நான் வந்து பூட்ஸ்ட்ராப் கோர்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பூட்ஸ்ட்ராப் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரியாக்ட்டுமே படிங்க. ரியாக்ட்டும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டோட்டலாக முடிஞ்சிடும். அண்ட் இந்த சீரீஸில் எப்படி டிபியோட கனெக்ட் பண்ணுறது, எப்படி MongoDB ஸ்பெசிஃபிக்லி MongoDBயோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறதையும் நான் வந்து இந்த சீரீஸில் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் MongoDBயுமே வந்து படிச்சுட்டு இங்கே வரலாம். அண்ட் திஸ் கோர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் MERN ஸ்டாக். ஸோ நான் ஆல்ரெடி ரியாக்ட் படிச்சிட்டேன். ஸோ ரியாக்ட் வந்து நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னுங்கிற பட்சத்தில் இது வந்து MERN ஸ்டாக்ல தான் வந்து நான் கவர் பண்ணுறேன். பட் நீங்கள் சப்போஸ் மீன் ஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்க, ரியாக்ட்டுக்கு பதிலாக ஆங்குலர் ஸ்வாப் பண்ணுறீங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஃபைன். யூ கேன் கோ ஹெட் வித் திஸ் கோர்ஸ். பட் அப்சல்யூட் மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆச்சு உங்களுக்கு 100% புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வித் தட் செட் வில் ஸ்டார்ட் த கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Node.jsனா என்ன, எதுக்காக Node.js தேவை, அண்ட் கொஞ்சம் பேசிக்ஸான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 10 hours லாங் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் இருக்குது. அதில் Node.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எபிசோட் வச்சிருப்பேன். அதுலேயே வந்து நான் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருப்பேன், பேசிக்ஸாக இருக்கிற விஷயங்கள். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அதனால பாருங்க. பட் I'll try to include all the necessary things in this video as well. Okay, so starting with front endனா என்ன, பேக் endனா என்ன அப்படிங்கிறத ஆரம்பம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு வெப் ஆப் இருக்குது. இந்த வெப் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 போர்ஷன் இருக்க போகுது. the one that we interact with, which is the front end, and the one that helps the front end with data and other processing, that is the back end. இதை வந்து client side அப்படின்னு கூட சொல்லுவாங்க, client side. and இந்த back end வந்து நம்ம server side அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த client side அப்படிங்கிறது it is your browser. நம்ம ஃபோன்லேயோ அல்லது நம்ம லேப்டாப்லேயோ இருக்கிற ப்ரௌசர் தான் வந்து இந்த இடத்துல கிளையண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு சர்வர் ஆர் க்ளவுடு, இப்போ க்ளவுடுங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ AWSஆக இருக்கலாம், GCPயாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு க்ளவுட் இதாக இருக்கலாம். அல்லது நீங்களே வந்து ஒரு ஆன்ப்ரெம் சர்வர் வச்சுருக்கலாம். ஆன்ப்ரெம் அப்படின்னா உங்களோட ப்ரெமிசஸில் நீங்களே ஒரு சர்வர் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி தான் பேசிக்லி. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். அண்ட் இந்த ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா, HTML பேஜஸ் இருக்கும். ஓகே, HTML இருக்கும். அதில் ஸ்டைல்ஸுக்காக CSS ஆட் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் அந்த வெப்சைட்ஸை வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நார்மலாக இருக்கிற வெப்சைட்டை கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக மாற்றணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னா வேறு இடத்துக்கு போகணும், அல்லது ஏதோ ஒரு சின்ன 2 நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கால்குலேட்டர் ஆப் அந்த அடிஷன் பண்ணணும். அடிஷன்லாம் வந்து HTML பண்ணாதில்ல. HTML இஸ் ஜஸ்ட் அ மார்க்அப் லாங்குவேஜ். அது சும்மா ஒரு ஆர்கனைசேஷனுக்காக மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சிம்பிள் நம்பர் அடிஷன்லேருந்து என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் தேவை. ஸோ அதுக்காக கிளைண்ட் சைடில் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணுறதுக்காக தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். வை வாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் கிரியேட்டட்? அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட மெயின் பர்பஸே வந்து வெப் பேஜஸில் ப்ரௌசர்ஸில் ரன் ஆகி வெப் பேஜஸ்க்கு தேவையான கொஞ்சமான ஒரு இன்ட்ராக்டிவிட்டியை கொடுக்கறது தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட பர்பஸாக இருந்துச்சு. பட் இந்த Node.js வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து நம்மளால் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து சர்வர் சைட்லேயும் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இட் பிகேம் பாசிபிள். அதுக்கு முன்னாடி இந்த Node.js வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவா பேக் எண்ட் வச்சுருப்பாங்க, அல்லது பைத்தான் பேக் எண்ட் கூட வச்சிருப்பாங்க. ஆல்தோ இட் இஸ் நாட் தட் பாப்புலர், பட் பைத்தான் பேக் எண்ட் வச்சிருப்பாங்க. அண்ட் ரொம்ப காமனாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா PHP இருக்கும், PHP பேக்ரவுண்ட் வச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ரூபி ஆன் ரெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம்
இதெல்லாமே வந்து ரொம்ப பழசு தான். பட் இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பேக்கெண்ட்னாலே இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல தான் வந்து இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. அப் அன்டில் த பாயிண்ட் நோட் ஜேஎஸ் கேம் எல்லாம். நோட் ஜேஎஸ் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஜாவா ஸ்கிரிப்டையும் வந்து நம்மளால பேக் எண்ட்ல யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஓகே, இதுக்கு முன்னாடி ஏன் யூஸ் பண்ணல, நோட் ஜேஎஸ்னால எப்படி வந்து இதை பேக் எண்ட்ல யூஸ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா இப்போ இதுதான் உங்களோட கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த கம்ப்யூட்டர் இருக்குது. இது உங்க லேப்டாப்பா இருக்கலாம், சர்வரா இருக்கலாம், டெஸ்க்டாப்பா இருக்கலாம், ஃபோனா இருக்கலாம், வாட் எவர். ஓகே, ஆன் அ ஹோல் அதை வந்து நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றேன். இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து 1010ன்னு சொல்லிட்டு பைனரி மட்டும் தான் புரியும். அப்படிதானே? பைனரி லாங்குவேஜ் மட்டும் தான் வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். திஸ் இஸ் சம்திங் தட் வி ஹவ் பீன் லேர்னிங் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். கம்ப்யூட்டர்ஸ்னா பைனரி மட்டும் தான் புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளால பைனரியில பேசவோ எழுதவோ கோட் பண்ணவோ வந்து முடியாது. லைக் இட்ஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, லைக் நான் வந்து டெக்னிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஹிஸ்டாரிக்கலாக இது ஆக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த அசம்பிளி அப்படிங்கிற லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இது ஒரு ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் மாதிரினே வச்சுக்கோங்களேன். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2 மெமரியில் இருக்கிறத ஆட் பண்ணு, இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஆட் அந்த மெமரி இப்போ M1 வச்சுக்கலாமே, M1 M2 அப்படிங்கிற 2 மெமரியில் இருக்கிற அட்ரஸ் ஆட் பண்ணு, இல்லை மல்டிப்ளை பண்ணு, அந்த மாதிரி சிம்பிளான ஒரு கமாண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் வேற எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. லைக் சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த அளவு கான்செப்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அசம்பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த அசம்பிளர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, இந்த அசம்பிளி கோடை எடுத்து கொண்டு போய் இது வந்து ப்ராசஸ் பண்ணி திரும்ப பைனரியா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, அசம்பிளர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து அசம்பிளி கோடை எடுத்து பைனரியா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஈஸியாக இருக்கும். பட் இந்த அசம்பிளி வந்து இட் ஸ்டில் இஸ் ஹார்ட். அதால நிறைய விஷயங்கள் பண்ண முடியல. அது வந்து இன்னொரு ரூடிமெண்ட்ரியான ஒரு டூலாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் ஆன் டாப் ஆஃப் திஸ் வி ஹேட் அதர் லாங்குவேஜஸ், C/C++ அந்த மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் வந்துச்சு. இதெல்லாம் இன்னைய தேதியில் இதை வந்து நம்ம மிட் லெவல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம். ஓகே, in 2025 if you ask someone they'll probably say C or C++ is a mid level language, but at the time like when it came out it was considered a high level language. ஸோ இது ஏன் மிட் லெவல் லாங்குவேஜ் சொல்கிறோன்னா, இதில் பேசிக்லி உங்கள்கிட்ட பாயிண்டர் சப்போர்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால மிட் லெவல் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட் வாஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் பேக் தென். ஸோ என்ன ஆகும்னா, இந்த C++ கோடை நம்ம அசம்பிளிக்கு கன்வெர்ட் பண்ணி அசம்பிளியிலேருந்து அதுக்கப்புறம் பைனரிக்கு கன்வெர்ட் ஆகி இப்படி தான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ C++க்கு இங்கே ஒரு GCC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலர் இருக்குது. அந்த GCC கம்பைலர் வந்து இதை ஃபர்தராக கன்வெர்ட் பண்ணி மிஷின் கோடாக மாற்றி நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இப்படி வந்து உங்களால் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்லேயே அதை ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரௌசர் செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரௌசரும் வந்து இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் செஞ்சுருப்போம். அதுவும் வந்து ஃபர்தராக மிஷின் கோடுக்கு கன்வெர்ட் ஆகி வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இது இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெகுலர் சென்ஸில் வந்து ஒர்க் ஆகாது. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ ப்ரௌசர். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ஒரு ப்ரௌசரில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா ஸ்கிரிப்ட் கேனாட் ரன் ஆன் த மிஷின் கோட் டைரக்ட்லி. அது வந்து பைனரியாக டைரெக்டாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகும், அது வந்து பைட் கோட் மாதிரியான ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகும். இந்த பைட் கோட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இன்டர்மீடியேட்டான ஒரு கோட் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஜாவாலலாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட். அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின்ட்ட வந்து கொடுப்போம். V8 இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த V8 இன்ஜின் தான் வந்து இஸ் குவைட் பாப்புலர். கூகுள் ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ வித் திஸ் பர்டிகுலர் V8 இன்ஜின். ஸோ இந்த V8 இன்ஜின்ட்ட கொடுப்போம். அந்த V8 இன்ஜின் மூலமாக தான் அது ரன் ஆகி உங்களுக்கு வெப்சைட்டோ என்னவோ ஒன்று அங்கே ஃபர்தராக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் தேவை. ஓகே, இப்போ நம்ம குரோம்லலாம் இருக்குது இந்த V8 இன்ஜின் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் இருந்தால் மட்டுமே ஜாவா ஸ்கிரிப்டால் ரன் ஆக முடியும். There is no other tool that can convert this JavaScript to binary code and it cannot be directly executed. இப்போ நம்ம எப்படி C++ டைரெக்டாக மிஷின் கோடாக மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஜின் வேணும். ஸோ இப்போ Node.js என்ன பண்ணுச்சு அப்படின்னா,
Node.js இந்த V8 இன்ஜினை யூஸ் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஓகே, இட் யூசஸ் த V8 இன்ஜின் ப்ளஸ் Node.jsம் வந்து கூட கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன பண்ணுச்சு, இந்த Node.js வந்து இட் வாஸ் கிரியேட்டட் யூசிங் C++ அண்ட் JavaScript ரெண்டுத்தையுமே வச்சு கம்பைன் பண்ணி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் திஸ் வில் கம்பைல் த கோட் பேக் டு மிஷின் கோட். உங்கள் கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி இது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? Node.js இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும். Node.js வந்து V8 இன்ஜினை பேஸ் பண்ணி அதை வச்சு தான், அதை சுற்றி ஒரு ரேப் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ JavaScript-ஐ Node.js-ஆல புரிஞ்சுக்க முடியும் பிகாஸ் இட் ஹேஸ் V8 இன்ஜின். அண்ட் இதை வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணணும், சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக C++ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து இட் வில் மேக் யூஸ் ஆஃப் C++ டு இன்ட்ராக்ட் வித் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி இட் பிகேம் அ மிடில் கிரவுண்ட், அ பிரிட்ஜ் பிட்வீன் the JavaScript which was only run on the browsers, அதுல இருந்து இங்க கம்ப்யூட்டர்ல ரன் ஆகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து கிரியேட் ஆச்சு இந்த Node.js. ஸோ இந்த Node.js வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்ல JavaScript-ஐ ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், JavaScript இஸ் நாட் யுவர் நார்மல் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். இப்போ நம்ம வந்து C++ மாதிரி ஒரு நார்மலான ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜா நீங்க வந்து JavaScript-ஐ கன்சிடர் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் நாட் தட். அதனால தான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் இன்டர்வியூஸ் போகிறீங்க, வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா JavaScript-ஐ போய் சூஸ் பண்ணாதீங்க. JavaScript இஸ் நாட் பில்ட் ஃபார் தட். ஓகே, C++ பண்ணுங்க ஆர் ஜாவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜாவாவே அது வேற ஒரு கதை. அதுக்கும் வந்து JVM இருந்தால் தான் ரன் பண்ண முடியும், பைட் கோடு, அதுவும் ஒரு கதை தான். பட் லெட் அஸ் கீப் தட் அசைட் ஃபார் a while. ஸோ திஸ் இஸ் வாட் JavaScript வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸில் ரன் ஆகணும்னாலே யூ நீட் சச் அன் என்விரான்மெண்ட். Node.js மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் அந்த JavaScript இன்ஜின் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ Node.js enabled us to do this. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட JavaScript கோர்ஸ்லையுமே வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் வீடியோஸில் நான் ப்ரௌசரில் டேரெக்டாக ரன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பேன். ஆஃப்டர் அ பாயிண்ட் Node.js இன்ஸ்டால் பண்ணி லோக்கலாகவே எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பேன். நீங்கள் நம்ம சேனலில் JavaScript வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து நிறைய ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகே, V8 இன்ஜின் ராப் பண்ணி Node.js கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி கூட கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ Node.js-க்குன்னு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Node.js-ஆல் உங்களால் ரீட் ஆர் ரைட் பண்ண முடியும் ஃபைல்ஸை. ஓகே, Node.js-ஆல் ஃபைல்ஸை ரீட் ஆர் ரைட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து நம்ம JavaScript கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா JavaScript in itself is not supposed to read or write files. It is supposed to run on browsers இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்காது. பட் Node.js மூலமாக நம்மளால் ஃபைல்ஸை ரீட் ஆர் ரைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களால் ஒரு DB இருக்குது அப்படின்னா அந்த DBயோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் கோர்ஸில் நம்ம வந்து எப்படி MongoDB-யோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். பிகாஸ் நான் வந்து MERN-Stack கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். MERN-Stack, MeanStack நீங்கள் என்ன படித்தாலும் சரி, ஏதோ ஒரு NoSQL MongoDB தான் தேவை. அதை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிமிலர் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் சம் அதர் டேட்டாபேஸ். ஓகே, நீங்கள் Postgres வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இட் வுட் பி பாசிபிள். இம்பாசிபிள் கிடையாது, கண்டிப்பாக பாசிபிள் தான். ஸோ ரீட் ஆர் ரைட்டிங் த ஃபைல்ஸ் வந்து Node.js மூலமாக நம்மளால் பண்ண முடியுது. கனெக்டிங் வித் DB பண்ண முடியுது. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்ட் லைக் சர்வர். ஓகே, இதால் வந்து ஒரு சர்வராக பிஹேவ் பண்ண முடியும். ஸோ சர்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு வெப்பேஜ் இருக்குது. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நம்மள்ட்ட வந்து ஒரு சர்வர் இருக்குது, அதாவது ஒரு பேக் எண்டு. இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த சப்மிட்னு பட்டன் அமுக்கணுன்னே என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வரும். எங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வரும். அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து நிறைய டைப்பாக இருக்கலாம். போஸ்ட் ரெக்வெஸ்ட்டாக இருக்கலாம், கெட் ரெக்வெஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ரெக்வெஸ்ட்டில் நிறைய இது இருக்குது, டைப்ஸ் இருக்குது. HTTP ரெக்வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அகைன் இது எல்லாமே மோர் டீட்டெயிலாக இந்த கோர்ஸில் பார்ப்போம். பட் நம்ம ரியாக்ட் கோர்ஸ்லையும் JavaScript கோர்ஸ்லையுமே வந்து ஃபெட்ச் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான ரெக்வெஸ்ட்லாம் பண்ணுவோம். அந்த ரெக்வெஸ்ட் எல்லாம் வந்து எங்கே வருது அப்படின்னா உங்களோட பேக் எண்ட், உங்களோட சர்வருக்கு தான் வரும். இந்த சர்வரில் இருந்து நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் அது ஒரு கெட் ரெக்வெஸ்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு இமேஜுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இமேஜை யூ வில் சென்ட் இட் பேக் டு த ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்டுக்கு அந்த இமேஜை நீங்கள் அனுப்பி விடுவீங்க. உங்கள் சர்வர்லேருந்து உங்கள் வெப்பேஜுக்கு அது போகும். ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஏதோ டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு JSON ரெஸ்பான்ஸாக வந்து சென்ட் பண்ணி விடுவீங்க.
உங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ ஒரு சர்வர் மாதிரி ஆக்ட் ஆகி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்சஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் Node.js-ஆல. ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை படிக்கிறோம். இப்போ நம்ம Node.js படிக்கிறதுக்கான காரணம் இதுதான். பிகாஸ் we are trying to build a server side application, ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து Node.js-ல நம்ம JavaScript ரன் பண்ணுறது மூலமாக JavaScript-க்கு அடிஷ்னலாக கிடைச்ச ஃபீச்சர்ஸ். ரீடிங் ரைட் ஃபைல்ஸ், கனெக்டிங் வித் DB அண்ட் acting like a server are features that are given to JavaScript by Node.js. Node.js மூலமாக தான் இது நம்மளுக்கு கிடைக்குது. பட் Node.js-ல நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா யூ கேனாட் கண்ட்ரோல் DOM. இப்போ வந்து அந்த ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து DOM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெப்சைட்டோட காம்போனன்ட்ஸ் இருக்கும் இல்லை. இப்போ லெட்டஸே பட்டன்ஸாக இருக்கலாம், ட்ராப் டவுன்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு HTML எலமெண்ட் எல்லாம் இருக்குன்னா அந்த HTML எலமெண்ட்ஸ் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறதோ கண்ட்ரோல் பண்ணுறதோ DOM மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது வந்து JavaScript-க்கு இன்னேட்டாக இருந்த ஒரு ஃபீச்சர். ஸோ JavaScript-ஆல ப்ரௌசரில் ரன் ஆகிறப்ப அதெல்லாம் பண்ண முடியும். பட் Node.js-ல அது பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே ப்ரௌசர் இல்லை. ஓகே, நம்ம வந்து Node.js-ங்கிறப்ப இது வந்து சர்வர் சைட் மாதிரி ரன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ there is no browser here, there are no HTML elements here. ஸோ இந்த DOM manipulation would not be possible or அது இந்த இடத்துல அது தேவையும் கிடையாது. ஸோ அண்ட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இதுதான் வந்து லைக் ஹவு ஹேஸ் Node.js எப்படி JavaScript அதுக்கு தகுந்த மாதிரி இதாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து Node.js படிக்கிறதுக்காக என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நீங்கள் இந்த கோர்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூ மஸ்ட் ப்ராப்ளி நோ த அட்வான்டேஜஸ். பட் என்ன அப்படின்னா Node.js-க்கு வந்து ஒரு பெரிய தேர்ட் பார்ட்டி லைப்ரரியே இருக்குது. ஓகே, லைப்ரரி இந்த சென்ஸ் நிறைய பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் ரொம்ப நிறைய அவைலபிளாக இருக்குது Node.js-க்கு. அண்ட் இது வந்து ஒரு க்ரோயிங் கம்யூனிட்டி. நிறைய புதுசாக நிறைய கம்பெனிஸ் வந்து இதுக்கு வந்து அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஒரு Node.js பேக்எண்ட் பண்ணுறது இஸ் கோயிங் டு பி மச் சிம்பிளர் அண்ட் மச் ஸ்மாலர் தேன் கம்பேர்ட் டு சம்திங் லைக் Spring Boot. அண்ட் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பேக்எண்ட் பண்ணுறதை விட இது வந்து டெவலப்மெண்ட் டைம்ஸ் வந்து ரொம்ப குவிக்காக இருக்கும். அதனால வந்து ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் லீன் கம்பெனிஸ் வந்து Node.js ப்ரிஃபர் பண்ணுறது இஸ் really common. And also increasingly நிறைய கம்பெனிஸும் வந்து Node.js அடாப்ட் பண்ண தான் செய்கிறாங்க. இன்னொரு ரீசன் இதுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சேம் லாங்குவேஜ் இன் ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் பேக் எண்ட். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எய்தர் வந்து பிளெயின் HTML CSS JavaScript-ல பண்ண போகிறீங்க, அல்லது ஆங்குலரில் பண்ண போகிறீங்க, அல்லது React-ல பண்ண போகிறீங்க, அல்லது வேறு இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் இருக்குது. பட் இட் டசன்ட் ரியலி மேட்டர். ஸோ என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரண்ட் எண்ட்னாலே JavaScript தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மோஸ்ட் லைப்ரரிஸ் ஆர் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஆர் கோயிங் டு யூஸ் JavaScript. ஸோ அதே லாங்குவேஜை பேக் எண்டும் யூஸ் பண்ணுறப்ப த டெவலப்பர்ஸ் தே டோன்ட் ஹாவ் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் ஃபார் பேக் எண்ட். அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களாலே ஈஸியாக வந்து பேக் எண்ட் வந்து கற்றுக்க முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த really huge advantages for Node.js because it uses JavaScript, which is really common with front end as well. ஓகே, ஸோ இதுதான் வந்து லைக் ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் லைக் நிறைய தேர்ட் பார்ட்டி இருக்குது. வி வில் பி யூசிங் சம் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் இன் திஸ் கோர்ஸ் ஆஸ் வெல். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா MongoDB இருக்கும். ஓகே, MongoDB கோர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டு வாங்க. அது லைக் அரௌண்ட் 3.5 ஹவர்ஸ்க்கு MongoDBக்கு தேவையான எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ MongoDB-யை யூஸ் பண்ணி அங்கேருந்து அதை வச்சு நம்ம வந்து Node.js-ல ஒரு API கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து இன்பிட்வீன் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸும் இருக்கும். Express.js-னா என்னங்கிறது நான் அதுக்கு வர்றப்போ நான் சொல்கிறேன். இப்போவே சொல்லி நான் குழப்ப விரும்பல. ஆக்சுவலி Express.js வச்சு நீங்கள் தனியாக பண்ணலாம். பட் we are going to use mostly Express.js for middleware and those kind of things. அகெயின் இதெல்லாம் என்னென்னு புரியணும் உங்களுக்கு அவசியம் இல்லை. வர்றப்போ நான் ஐ எக்ஸ்பிளைன் கிளியர்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணுவோம். என்ன அப்ளிகேஷனுங்கிறத வில் டிசைட் லேட்டர். பட் ஒரு அப்ளிகேஷன் பண்ணி அதை வந்து எப்படி அங்கேருந்து ஒரு API மாதிரி பில்ட் பண்ணி போஸ்ட்மேனில் அதை ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். நான் எப்படி அந்த JSON ரெஸ்பான்சஸ், ரெக்வஸ்ட் ரெஸ்பான்சஸ் எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். HTTP ரெக்வஸ்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூல் அப்சல்யூட்லி லேர்ன் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் யூ நீட் டு நோ டு டெல் தட் யூ ஆர் அ Node.js டெவலப்பர். Node.js உங்களுக்கு தெரியும், நீங்கள் Node.js ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எவ்ரிதிங் will be covered in this course. Okay, so I hope you understood this. ஏதாச்சும் questions இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆக்டிவாக பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் JavaScriptலையும் இல்லை வேறு எதுலையும் எதுவும் கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல அதை கற்றுக்கிட்டு வாங்க. JavaScript நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ் ஆன் async functions,
கால்பேக்ஸ், ப்ராமிசஸ் அண்ட் ஜேசன். ஸோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்னா என்ன, ப்ராமிசஸ்னா என்ன, கால்பேக்ஸ்னா என்ன, அசிங் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ இன் திஸ் Node.js கோர்ஸ். அகெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ அப்சல்யூட்லி நெசசரி திங் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் Node.js. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் எப்படி என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த